ஷாம்புழல் வரை பெறுவர். பெருமவருள் யாம் அறிவது இல்லை, அறிவறிந்த மக்கட்பேறு அல்ல பிறன் பொருள். ஒருவன் பெறத்தக்க பேறுகளுள் அறிய வேண்டியவற்றை அறியும் அறிவுடைய பிள்ளைகளை பெறுவதை விட மேலான ஒன்றை யாம் அறிந்ததில்லை. ஏழு பிறப்பும் தீயவற்றீண்டா பழிபிறங்கா பண்புடை மக்கள் பெறின். ஏழு பிறப்பும் தீயவற்றீண்டா பழிபிறங்கா பண்புடை மக்கள் பெறின். பொருள் பழியில்லாத நட்பண்புகளை உடைய பிள்ளைகளை ஒருவன் பெற்றார். அவனுக்கு வரும் ஏழு பிறவிகளிலும் துன்பங்கள் அணுகாது. பொருள் என்பதம் மக்கள் அவர் பொருள் தந்தம் வினையான் வரும் பொருள். பொருளுடைய உண்மையான செல்வம் என்பது அவருடைய பிள்ளைகளே. அந்த பிள்ளைகளின் செல்வம் என்பது அவரவர் செய்யும் நற்செயல்களால் அமையும். வேயமிழ் தீனும் மாற்றை நிதயம் மக்கள் சிறுகையளாவிய பொருள் தன் குழந்தைகளின் சிறு கைகளால் பிசையப்பட்ட தேவாமிர்தத்தை விட மிக இனிமையானதாகும். மக்கள் மெய் தீண்டல் உடற்கின்பம் மற்றவழி சொற்கேட்டல் இன்பம் செவிக்கு. பொருள் தன் பிள்ளைகளின் உடலை தொழுதல் உடலுக்கு இன்பம் தரும். அவர்களின் மழலை சொற்சொற்களை கேட்டல் செவிக்கு இன்பம் தரும். உட்குழல் இது யாழிமை என்பகம் மக்களி மழலை சொல் கேளாதவள். தன் பிள்ளைகளின் மழலை சொற்களை கேட்காதவர்களே. குழலின் ஓசையும் யாழின் ஓசையும் இனிமையானவை என்று கூறுவார்கள். இரகர் வந்தை மகர் காற்றும் நன்றி அவைலத்து மந்திடுங்கள் செயல். பொருள் ஒரு தந்தை தன் மகனுக்கு செய்யும் ஆகச்சி வந்த உதவி. கற்றவர் நிறைந்த அவையில் தன் மகன் முதன்மையாக இருக்கும்படி அவனை சிறந்த கல்வியாளனாக ஆக்குதலேயாகும். இந்த மக்கள் அறிவுடைவை மாநிலத்து மண்ணுயிர்க்கெல்லாம் இதது. தன் பிள்ளைகள் அறிவுடையவர்களாக இருப்பது பெற்றோருக்கு மட்டும் அல்லாமல்
பிறர் சொல்ல கேட்கும் தாய். அவனை பெற்றெடுத்த போது அடைந்த மகிழ்ச்சியை விட பெரும் மகிழ்ச்சி அடைவார். பொருள் மகன் தந்தைக்கு ஆற்றும் உதவிவன் தந்தை என்னோற்றான் கொல் எனும் சொல். பொருள் ஒரு மகன் பின் தந்தைக்கு செய்யும் கைமாறு. இளைய பிள்ளையாக பெறே பிறன் தந்தை என்ன அவன் செய்தாரோ என்று பிறர் புகழும்படி வாழ்ந்து காட்டுவதே ஆகும். சக குடல் வரை பெறுதல் எட்டிர்மவற்றுள் யாமறிவது இல்லை, அறிவறிந்த மக்கட்பேறு அல்ல பெரு. பொருள் ஒருவன் பெறத்தக்க பேறுகளுள் அறிய வேண்டியவற்றை அறியும் அறிவுடைய பிள்ளைகளை பெறுவதை விட மேலான ஒன்றை யாம் அறிந்ததில்லை. எழுபிறப்பும் தீயவை தீண்டா பழிபிறங்கா பண்புடை மக்கள் பெறின். பொருள் பழியில்லாத நற்பண்புகளை உடைய பிள்ளைகளை ஒருவன் பெற்றார். அவனுக்கு வரும் 7 பிறவிகளிலும் துன்பங்கள் அணுகாது. தம்பொருள் என்பதம் மக்கள் அவர் பொருள் தந்தம் வினையான் வரும். பொருள் ஒருவருடைய உண்மையான செல்வம் என்பது அவருடைய பிள்ளைகளே. அந்த பிள்ளைகளின் செல்வம் என்பது அவரவர் செய்யும் நற்செயல்களால் அமையும். எவனைதிரும் மாற்ற இனிதேதம் மக்கள் சிறுகையளாவிய கூழ். தன் குழந்தைகளின் சிறுகைகளால் விசையப்பட்ட கூழ். தேவாமிர்தத்தை விட மிக இனிமையானதாகும். மக்கள் மெய் தீண்டல் உடற்கின்பம், மற்றவர் சொற்கேட்டல் இன்பம் செவிக்கு. பொருளன் பிள்ளைகளின் உடலை தொடுதல் உடலுக்கின்பம் தொடும். அவர்களின் மழலை சொற்களை எல் செவிக்கு இன்பம் தரும். குழலுங்கிது யாழுங்கிது என்பதம் மக்கள் மழலை சொல் கேளா தவர். பொருள் தன் பிள்ளைகளின் மழலை சொற்களை கேட்காதவர்களே. குழலின் ஓசையும் யாழின் ஓசையும் இனிமையானவை என்று கூறுவார்கள். எத்தி தந்தை மகற்காற்றும் நன்றி அவையத்து முந்தி இருப்பச் செயல். பொருள் ஒரு தந்தை தன் மகனுக்குச் செய்யும் யாகச் சிறந்த உதவி. கற்றவர் நிறைந்த அவையில் தன் மகன் புதன்மையாக இருக்கும் பரி. அவனைச் சிறந்த கல்வியாளனாக ஆக்குதலே ஆகும். அஸ்தம் இன்பம் மக்கள் அடிமுழகள் வானிலத்து மண்ணுயிர்க்கெல்லாம் இனிது. பொருள் தன் பிள்ளைகள் அறிவுடையவர்களாக இருப்பது. பெற்றோருக்கு மட்டுமல்லாமல் இந்த உலகில் வாழும் எல்லா உயிர்களுக்கும் மகிழ்ச்சி தருவதாகும். ஈன்ற பொழுதின் பெரிது வக்கும் தன் மகளைச் சான்றோன் எனக்கேத்தார். பொருள் தன் மகனை அறிவொழுக்கங்களில் நிறைந்த சான்றோன் என்று பிறர்
சொல்ல கேட்கும் தாய். அவனை பெற்றெடுத்த போது அடைந்த மகிழ்ச்சியை விட பெரும் மகிழ்ச்சி அடைவாய். மகன் தந்தைக்கு ஆற்றும் உதவி இவன் தந்தையின் நோற்றான் கொயனும் சொல். ஒரு மகன் தன் தந்தைக்கு செய்யும் கைமானம் இவனை பிள்ளையாகப் பெற இவன் தந்தை எந்த தமம் செய்தாரோ என்று பிறர் புகழும்படி வாழ்ந்து காட்டுவதே ஆகும்.